இது வந்து கழுதையோட லத்திங்க. கழுதை லத்தியை வந்து நான் அப்படியே வந்து காய வச்ச லத்தியை வந்து நான் அப்படியே புகை போட்டிருக்கேன். இது 1/2 kg. இது நாங்கள் ஆன்லைனில் இது ஜிஎஸ்டி கூட கட்டுறோம். கழுதை லத்திக்கு ஜிஎஸ்டி எங்கேயாவது கட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த கழுதை லத்தி ஜிஎஸ்டி கட்டுறோம். பாத்தியாரப்ப சொல்லுவார் என்கிட்ட, நீ கழுதை மேய்க்கலான்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கழுதை மேய்க்க வந்துட்டேன். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், என்னை பாரு யோகா வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து கழுதை மட்டும்தான். இப்போ கழுதை கத்துது, அந்த கழுதை கத்துது பார்த்தீங்களா, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். கழுதைப்பால் வந்து சோப்புக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். நிறைய பேர் மருத்துவத்துக்கு வாங்குவாங்க, குடிக்கிறதுக்கு வாங்குவாங்க. இது என்ன தெரியுது அவங்களுக்கு? யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கழுதை முடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் தாயத்தை மாற்றிட்டோம். இதுக்கு உள்ளே இருக்குது வந்து உள்ளே இருக்குது முடி உள்ளே இருக்குது பாருங்க. அப்படி இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது 250 ரூபா. அவர் பேர் குபேரன்னு பேர். என்னென்னா இவர் பேர் குபேரன். இப்போ பாருங்க, நிறைய பணத்தை கொடுக்குறவர் தானே குபேரன். முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரியுமா, கழுதைப்பால் 2-3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா அது வந்து கொழுப்பு கிடையாது. கொழுப்பு வந்து 0.5 to 1 தான் பை தான் இருக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். என்கிட்ட மொத்தம் வந்து 35 கழுதைங்க இருக்காங்க. என்னோட சேர்ந்து 36 கழுதைங்க. என்னோட பேர் ராஜ் ஜோசப். நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் முசிறியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் ஐந்தனை டாங்கி ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம். இந்தியாவிலே ஒரு சிறந்த கழுதை பண்ணை. நான் ஏன் கழுதை பண்ண ஆரம்பிச்சேன்? ஆக்சுவலாக கழுதை அப்படிங்கும்போது அழிஞ்சு வரக்கூடிய ஒரு விலங்கினம். தமிழ்நாட்டிலே ஒரு 4000 கழுதைகள், அதிகபட்சமாக போன ஒரு 4000 கழுதைகள் தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு காலகட்டங்களில் வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் வச்சிருந்தேன். ஒரு 30 ஏக்கர்ல ஆடு, மாடு, கோழி, குதிரை, கழுதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருந்தேன். ஒரு காலகட்டத்தில் அது கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி வேற ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, அப்படி பண்ணணும்னு யோசிக்கும் பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி பாம்பு கூட பண்ண இருக்கு, முதலைக்கு பண்ண இருக்கு, எல்லாத்துக்குமே பண்ண இருக்கு, கழுதைன்னு ஒரு இருந்துச்சடா நம்ம ஊர்ல, எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுமே, இப்போ அது இல்லையே, அப்போ நம்மளும் வச்சிருந்தோமே, அப்போ அதுக்கு ஏன் ஒரு பண்ண ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் ஆரம்பிச்சு. அப்போ அந்த கழுதையை தேடி நிறைய ஊரா அலைஞ்சேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 5 கழுதை கிடைச்சிச்சு. அந்த 5 கழுதையும் பார்த்தீங்கன்னா அடிபட்டு, கண்ணு குருடாயி, காய் அடிச்சு, அந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்சிச்சு. அதில் கொண்டு வந்து வளர்க்கும் போது நம்ம வந்து ஒரு ஆள் அதை பார்க்கறதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு நாளைக்கு 500 ரூபா நம்ம செலவு பண்ண வேண்டியது. மாதம் 15,000 ரூபா பக்கம் ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆச்சு. அதுக்கு தீவனம் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படினாலும் ஒரு 20-25 ரூபா வந்துச்சு. அப்போ என்னடா பண்ணலாம், இதை வச்சிருக்கோம், இதில் பண்ணங்கிறோம், பாலுங்கிறோம், அப்போ எப்படி இதெல்லாம் விற்கிறது அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு யூடியூப் சேனல் நினச்சேன். அந்த யூடியூப் சேனலில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நானும் கழுதை மேய்க்க தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா நான் திருச்சியில் ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன், சென்ட் ஜோசப்ஸ்னு ஒரு ஸ்கூலில். நானும் மாப்பிள்ளை பெஞ்சு தான், லாஸ்ட் பெஞ்சு தான். பாத்தியாரப்ப சொல்லுவார் என்கிட்ட, நீ கழுதை மேய்க்கலான்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கழுதை மேய்க்க வந்துட்டேன். இப்படி ஒரு சூழலில் நான் என்ன பண்ணேன், யூடியூப்பில் போடும்போது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எனக்கு கழுதை பால் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கழுதை பாலை பற்றி. கிளியோபட்ரா வந்து அதில் தான் குளிப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு 600 கழுதைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த கழுதையை அவங்க குளிக்கும் பொழுது அவங்க உடம்புல வந்து அந்த பால் படும் பொழுது அது ஒரு ஆன்டிபயோட்டிக் இருந்துச்சுன்னா உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்போது அந்த தோல் எல்லாம், ஸ்கின் எல்லாம் பலபலன்னு இருக்கும். இப்படி நிறைய ப்ராடக்ட்டு என்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பேன், எனக்கு கழுதை லத்தி வேணும், கழுதை கோமியம் வேணும், கழுதை முடி வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ நான் கேட்கும்போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, கழுதை லத்தி வந்து மருத்துவத்துக்கு நல்லது. அது வந்து நான் வந்து அந்த கழுதை லத்தியை வந்து நான் பயன்படுத்தி ஒத்தனை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவேன். அப்புறம் சித்த டாக்டர்ஸ் எனக்கு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி நாட்டு வைத்தியர்கள் கூப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட வந்து கழுதை இது லத்தி வேணும், கோமியம் வாங்குவோம், அது நாங்கள் மருந்து தயார் பண்ணுவோம் அதை வச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு கழுதை லத்தியிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ கழுதை கத்துது, அந்த கழுதை கத்துது பார்த்தீங்களா, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். கழுதை அந்த ரெக்கார்ட் பண்ணி சேலிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இதெல்லாம் நான் வந்து டைரெக்டாகவே சேல் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் பண்ணையில். கழுதை பாலேருந்து சோப்பு தயார் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுதை லத்தியிலேருந்து சாம்பிராணி தயார் பண்ண ஆரம்பிச்சோம். கழுதை லத்தியில் சாம்பிராணி பண்ணுறது உலகத்திலே நாங்கள் மட்டும்தான். அப்புறம் முடி கேட்பாங்க, முடி எதுக்குன்னு கேட்பாங்க. அதை வந்து நாங்கள் தாயத்து செஞ்சு போட்டுக்கிடுவோம். அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், தாயத்து செஞ்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ வாய்ப்புகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு என்டர்பிரனர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை ஈஸியானதுதான். நிறைய பேர் வந்து மாடு வச்சுருக்காங்க, ஆடு வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. யார் பாலில் இருந்து வந்து நெய்யா தயார் பண்ணுறாங்களோ, பட்டரா பண்ணுறாங்களோ, சீஸா பண்ணுறாங்களோ அவன் தான் வசதியாக இருப்பான். வெறும் பாலை மட்டும் கறந்து விற்கிறவங்க வந்து வசதியாக இருக்க மாட்டாங்க. அன்றாட காட்சியாக இருப்பாங்க. அன்றைக்கி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், அதை வச்சு அவங்க வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் கழுதையை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பண்ணுறதுக்கு காரணம் 2 விஷயம் இதில் நடக்குது. ஒன்று வந்து ஒரு அழிஞ்சு வர ஒரு விலங்கினத்தை நாங்கள் பாதுகாக்கணும். எங்களோட ஆசை கழுதையிலும் வந்து ஆடு மாடு மாதிரி
அதிகமாக வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. இது சம்மந்தமாக நாங்கள் ஆன்லைன்லேயும் பயிற்சி கொடுக்குறோம். கழுதை எப்படி வளர்க்குறது, அதுலேருந்து என்ன மாதிரி வருவாய், எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் இது பண்ணுறோம். அது இல்லாமல் எங்களோட ப்ராடக்டை ஆன்லைனில் சேல் பண்ணுறோம். ஆன்லைனில் பார்க்கும்பொழுது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அதே மாதிரி ஜியோ மார்ட்டு, அதே மாதிரி இந்தியா மார்ட்டு அதில் பண்ணுறோம். ஈவன் டெலிகாலிங் நாங்கள் பண்ணி நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு வருவாய் ஈட்டிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக சொல்ல போனால் அப்படின்னா, உலகத்திலே வந்து ஒரு கழுதையை பற்றி நான் வந்து அமேசானில் புக் எழுதியிருக்கேன். புக் எழுதி சேல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட புக்கு வந்து அமேசானில் கழுதை வளர்ப்பு, அதோட பயன்கள் என்ன, எப்படி அதை வந்து ஒரு தொழிலாக மாற்றி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். இது வந்து கழுதையோட லத்திங்க. கழுதை லத்தியை வந்து நான் அப்படியே வந்து காய வச்ச லத்தியை வந்து நான் அப்படியே புகை போட்டிருக்கேன். இந்த கழுதை லத்தி வந்து ரொம்ப அருமையான ஒரு மருத்துவத்துக்கும் நிறையா பயன்படுது. அதே மாதிரி இந்த கழுதை லத்தி வந்து உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து கூகுளில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாவில் வந்து ஒரு 10 கோடி மக்களுக்கு வந்து இந்தியாவில் ஒரு 10% மக்களுக்கு வந்து வாய்ப்புன்னு இருக்கும். இந்த 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 இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த இந்த புகையை வந்து நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது வாய்ப்புன்னு தீரும் அப்படின்னு உங்களுக்கு மெடிக்கல் ஜேர்னல்லே அதில் போட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், என்னை பாரு யோகா வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து கழுதை மட்டும்தான். அப்போது இந்த கழுதையோட லத்தியை வந்து நீங்கள் புகை போடும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும், பாசிட்டிவான எனர்ஜி. சில இடத்துலலாம் கழுதையை வந்து அந்த வீடு வந்து உயிர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வைங்களேன், ஒரு பாசிட்டிவ்னஸ் இல்லை அப்படின்னா, அந்த கழுதையை கொண்டு வந்து 3 நாள் கொண்டு போய் கட்டிடுறாங்க. கட்டி அதோட சாணம், அது லத்தி இதெல்லாம் அதுக்குள்ளே போட்டுரும். லாஸ்ட்டில் அதை எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த கழிவுகள்னு சொல்கிறது எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா, இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதனால தானே இருக்குது. அந்த மாதிரி இந்த கழுதையோட லத்தி அவ்வளோ மகிமையானது. நீங்கள் இது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு வாசனை அப்படியே அப்படியே சாம்பிராணி மாதிரி தான் வரும். ஒரு வாசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சாம்பிராணி போட்ட மாதிரி தான் அந்த வாசனை இருக்குது. அது இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் உடம்பு கிடைக்கும். ஒரு ஒரு புனிதமான நிகழ்வு. இதை நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக உணர்றேன். ஒரு ஹாப்பினஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு பாசிட்டிவ்னஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஒரு என்னை பார்த்தா இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம கழுதலத்தி பேசினேன் இங்கே பாருங்கள். கழுதலத்தியை வந்து எப்படி நாங்கள் பேக் பண்ணி விற்கிறோம், அப்போ நீங்களும் இது மாதிரி பண்ண முடியும். மண்ணை கூட நம்ம சேல் பண்ண முடியும். இது கழுதலத்தியை நான் வந்து உங்களுக்கு இது 1/2 kg இது நாங்கள் ஆன்லைனில் இது ஜிஎஸ்டி கூட கட்டுறோம். கழுதலத்திக்கு ஜிஎஸ்டி எங்கேயாவது கட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த கழுதலைக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம். ஆக்சுவலாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கழுதையோட பாலுங்க. கழுதை பால் இது வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறோம். கழுதை பால் வந்து சோப்புக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் மருத்துவத்துக்கு வாங்குவாங்க, குடிக்கிறதுக்கு வாங்குவாங்க. இது வந்து ஃபேட்டு கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதில் ஃபேட்டு கிடையாது. 0.5 to 1.5 தான் இதில் ஃபேட் இருக்குது. இது அருமையாக வாங்கி எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். அது இல்லாமல் கழுதை கோமியம் சேல் பண்ணுறோம். கழுதை கோமியமும் மருத்துவத்துக்காக வாங்குறாங்க. நாட்டு வைத்தியர்கள், அதே மாதிரி சித்தா டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் வாங்குவாங்க. அதையும் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ணலாம். கீ செயின் பண்ணலாம், டிஷர்ட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். வாங்க, நம்ம இங்கே வந்து சோப்பு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கழுதைப்பாலில் சோப்பு தயார் பண்ணுறதா சொல்கிறோம் இல்லையா, இதுதான் இந்த இடம். கழுதைப்பாலில் சோப்பு தயார் பண்ணுறது. இந்த ரேக் ஃபுல்லாகவே இது ஒரு ஸ்டோரேஜ், நம்மள்ட்ட இருக்க ஒரு ஸ்டோரேஜ். யதார்த்தமாக உங்களுக்கு நாங்கள் வேல்யூ ஆர்டர் பற்றி பேசியிருக்கோம். மதிப்பு கூட்டி பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். அப்படிங்கும்போது இதில் ஒரு 4 வகையான சோப்பு தயார் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு கலரும் ஒவ்வொன்று. இப்போ வந்து வெறும் கழுதை பாலில் மட்டும் தயார் பண்ணுறோம். அந்த ஒயிட்டாக பண்ணுறோம். ஒயிட் மில்க் சோப்புன்னு போகிறோம். டாங்கி மில்க் அது ஒன்று பண்ணுறோம். அது இல்லாமல் டர்மரிக் பண்ணுறோம். மஞ்சள் சேர்த்து நம்ம பண்ணுறோம். அதேமாதிரி நீம் பண்ணுறோம். அதேமாதிரி கிளாசிக் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு சோப்பு தயார் பண்ணுறோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ப்ராசஸ்க்காக வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்க, எல்லாமே கேக்கு மாதிரி இருக்கும். நல்லா எல்லாமே பியூரிஃபைடான ஆயிலில் பண்ணுறோம். எல்லாமே நம்ம இங்கே பண்ணுறது தான், வெளியிலலாம் எங்கேயுமே பண்ணுறது கிடையாது. இது எல்லாமே வந்து பார்க்கவே இங்கே பாருங்கள், ஒரு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வந்து போவார். ஒரிஜினல் எல்லாமே கஸ்டமைஸாக பண்ணுறது. இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறத சோப்பு. இது என்ன தெரியுதா உங்களுக்கு? யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கழுதை முடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் தாயத்தை மாற்றிட்டோம். இது ஒரு பாக்ஸுங்க. இந்த பாக்ஸில் போட்டு தான் நம்ம பண்ணுறோம். யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு ஃபுல்லாக இருக்கிறது முடி. இது வந்து தாயத்து கழுத்தில் உங்களுக்கு கையில் கட்டிக்கலாம். இங்கே பாருங்க, இல்லை வந்து நீங்கள் இடுப்புலையும் கட்டிக்கலாம். இதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து உள்ளே இருக்கிறது முடி.
முடி உள்ள இருக்கு பாருங்க. அப்படி இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது 250 ரூபா. இந்த பாக்ஸ் 250 ரூபா. இது வந்து தாய்த்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வாங்க. முக்கியமா வந்து தைத்தொலை கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்கு. கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க. தைத்தொலை கர்ணத்துக்கு வந்து அவங்களோட அவங்க கூட இருக்கக்கூடியது வந்து கழுதை. நம்ம வந்து பஞ்ச கல்யாணின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கூட அவங்க உறவோடு இருக்கும் பொழுது ஆண்டவன் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் அவங்களுக்கு கொடுத்து ஒரு பாசிட்டிவான அவங்க வாழ்க்கையில மற்ற நிலைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கழுதையில வந்து பாத்தீங்கன்னா ஹலாரின்னு ஒன்று இருக்கு, கட்சின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்க கழுதைகள் எல்லாமே இங்க இருக்க எல்லாமே நாட்டு கழுதைகள். நம்ம நாட்டு கழுதைகளும் தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தென்னிந்தியாவில் இருக்க கழுதைகள்லாம் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா நிற்கிற கழுதைகள். இந்த சாம்பல் கலர இருக்கிற கழுதைகள் தான் இங்கே இருக்கும். இந்த கழுதைகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க இதை கடிக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க. எதுவுமே கடிக்காது. இங்கே பாருங்க என்கிட்ட தான் நிற்குதுங்க. எதுவுமே நம்மளை கடிக்காது. அதே மாதிரி வந்து கழுதை உதைக்குமான்னு பார்ப்பீங்க. கழுதை உதைக்காது. அது ரெண்டுமே பொய். கழுதை கடிக்கவும் செய்யாது, உதைக்கவும் செய்யாது. ஏன்னா அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. கழுதை வந்து ஒரு யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்திலே பெரிய மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மதம் வந்து கிறிஸ்டின் மதம். இயேசுநாதரோட வாகனம் என்னது? கழுதை. அப்போ அவர் வந்து இஸ்ரேலில் வந்து இருக்கும்போது எருசலேத்துக்கு அவர் வர்றாரு. அவர் வரும்போது ஏன் கழுதையில் வரீங்கன்னு கேட்கும்பொழுது குதிரைகளை வந்து போருக்கு போகிறதாக இருக்கும். நான் வந்து கழுதையில் வருது ஒரு அமைதிக்கான ஒரு விலங்கினம் கழுதை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தில் வந்து மூத்த தேவின்னு சொல்லுவாங்க. மூத்த தேவி மருகி மூதேவின்னு மாறிடுச்சு. அவங்க பேர் சேஷா தேவி. அவங்களோட வாகனமும் கழுதை தான். ஆக்சுவலாக அந்த மாதிரி பெரிய பெரிய தெய்வங்களோட வாகனமும் கழுது தான். கழுதைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான ஒரு விலங்கினம். என்னை பாரு யோக வரும்னு எந்த விலங்கை பற்றி சொல்லியிருக்காங்க? கழுதையை பற்றி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அதில் இருக்குது? ஏதோ ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குல்ல. அப்படிங்கும்போது கழுதையை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். டாங்கி அசிஸ்டட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. கழுதை உதவி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதை உதவி சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இட்டலி, சுவிட்சர்லாண்டு. அப்போ என்னன்னா மென்டல் ஹெல்த் இருக்கவங்க, மென்டலாக வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த கழுதை வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதை மேய்ச்சிட்டு வந்துட்டு ஒரு நாள் ஒரு 2 ஹவர்ஸ் மேய்ச்சிட்டு வந்துட்டு விட்டுட்டு போவாங்க. முக்கியமாக இது அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னா இந்த கழுதை இருக்குது அப்படின்னா வந்து இது கூட நான் இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு ஒரு தெரப்பி. இது கூட நான் இருந்து இதோட நான் ரிலாக்ஸ் பண்ணுறது, இதோட பழகிறது அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா இது செனக்கழுதை. என்கிட்ட தங்கம் இது செனக்கழுதை. ஒரு இங்கே பாருங்க, இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே பாருங்க. நல்ல ஒரு நிற மாசம். ஒரு 10 கழுதைக்கு ஒரு ஆண் கழுதை போதும். குறைஞ்சது 25 to 30 வருஷம் வாழும். மேக்ஸிமம் 50 வருஷம் கூட கழுதைகள் வாழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கழுதை எப்போ ஏஜ் கட்டம் ஆகும் அப்படின்னா அது எப்படி பருவத்துக்கு வரும் அப்படின்னா ஒரு 2.5 வயசு to 3 வயசுல அது பருவத்துக்கு வந்துடும் கழுதை. குட்டி போடுறது வந்து குறைஞ்சது 12 மாசம் 2 வாரம். ஒரே ஒரு குட்டி தான் போடும். ஒரு 3 வருஷத்துக்கு 2 குட்டி. பால் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டு கழுதைகள் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 400 ml மேக்ஸிமம் 400 to 400 ml காலையிலையும் சாயந்தரம் நல்லா அதை பார்த்துக்கிட்டோம்னா அது ஒரு 8 மாசம் மாடு மாதிரியே 8 மாசம் பால் கறக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் தெரியுமா? கழுதை பால் 2-3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா அதுல வந்து கொழுப்பு கிடையாது. கொழுப்பு வந்து 0.5 to 1 தான் பை தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க உடனே குடிக்கலன்னா கழுதை பால் வந்து புழு வச்சிருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு ப்ரிசியஸான ஒரு ஒரு அற்புதமான ஒரு உணவு. அப்போ உடனே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து அது சாப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வைக்கோல் சாப்பிடும், வாழை இலை போடுவோம், சோள தட்டை போடுவோம், கான்சன்ட்ரேட் போடு வந்து தவிடு, இந்த மாதிரி அதுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம். கழுதை அப்படின்னு பார்க்கும்போது இதோட விலை வந்து குறைஞ்சது வந்து மொத்தத்துக்கு ஒரு ஒரு குட்டியும் கழுதையும் சேர்ந்து ஒரு 48 to 50 ரூபா ஆகும். ஒரு நல்ல கழுதையாக வாங்கணும் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அவ்வளோ ஒன்றும் கழுதைகள் கிடையாது. ரொம்ப தேடி பார்த்தா எடுக்க முடியும். சிலவங்க கேட்பாங்க, சில இடத்துல வந்து இதுதான் நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு ஆடு மாடு வாங்குற மாதிரிலாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தரம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இது வாங்கலாம். அந்த அளவுக்கு பாப்புலேஷன் கிடையாது. அப்படிங்கும்போது அது நல்லா இருக்கா, உடல்நிலை நல்லா இருக்கா, அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சில இடம் குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியாது. ஒரு இங்கே தருமபுரி பக்கம், அதே மாதிரி வந்து திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம், இந்த ஏரியாவில் தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி மலைகள் பக்கம், இப்போ கொடைக்கானல் மலை, அதே மாதிரி மலையில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்த்தில் வந்து இதை சுமை தூக்குறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து முக்கியமாக வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த இடத்துல இப்போ கழுதைகள் அவங்க பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும் கழுதையோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்தது. ஒரு பாலைவனத்தில் வாழக்கூடியது. அப்போ என்ன சொல்ல வரனா இது எந்த சூழல்லையும் தாங்கி இருக்கக்கூடியது. எந்த தட்பவெப்ப சூழல்லையும் அது வாழக்கூடிய வந்து ஒரு விலங்கினம் வந்து கழுதை.
நம்மளுக்கு அந்த கழுதை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல நிறையா இருக்கு. உங்களுக்கு வந்து தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். சைனாவுக்கு வந்து அது பாகிஸ்தான் வந்து மருத்துவத்துக்காக கொண்டு போறாங்க, அது தோல் எடுத்து பயன்படுத்துறாங்க. உண்மைதான், அது நிறையா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஆனால் நம்மள்ட்ட வந்து நம்ம ஊர்ல வந்து அதை ஒரு தெய்வீகமா பார்க்குறோம். நம்ம ஊர்ல அதை வந்து கழுதையை வந்து யாரும் சாப்பிட்றது கிடையாது. அது வந்து கழுதை இல்லை, சுமை தூக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எக்ஸல் வந்துருச்சு, இப்போ சலவை தொழிலாளர்களே கழுதை கிடையாது அவங்கள்ட்ட. அப்படிங்கும்போது அது அழிவுல இருக்குது. அப்போ இதுல முக்கியமா என்னன்னா, எல்லாரும் ஒரு விவசாயியா இருக்கலாம், அவங்க வந்து இதை எடுத்து வளர்க்கலாம். முக்கியமா வந்து இது ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. டெய்லி ஒரு 50 ml நீங்க சாப்பிட்டு வரலாம். உங்களுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக், எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கும்போது எல்லாருமே கழுதை வளர்க்கலாம், வீட்டுக்கு ஒரு கழுதை வளர்க்கலாம். நான் முன்னாடி சொன்னேன், நம்ம கிளியோபெட்ரா வந்து கழுதைப்பால் தான் குளிச்சாங்கன்னு சொல்றேன். அப்போ அது எந்த அளவுக்கு அதுல வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் பாருங்க. பயனுள்ளது தான். நீங்க சயின்டிஃபிக்கா கழுதைப்பாலை பத்தி கூகுள்ல போய் சாட் ஏஐல போய் பார்த்தால கூட அதில் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் அதை சொல்லியிருப்போம். அதனால இப்போ வந்து அதில் என்ன சத்து இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஈஸி. கழுதைகள் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு அருமையான ஒரு விலங்கினம். ரொம்ப எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதை நாங்கள் வளர்க்குறதுல, இதை பார்த்துக்கிறதுல.